ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல பார்த்தீங்க அப்படின்னா பைனரி அண்ட் ஆக்டல் டெசிமல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல். ஓகே, ஸோ இந்த மூணு நம்பர் சிஸ்டம்லேருந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்றதும் நம்ம சிலபஸில் இருக்குது. ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். அப்கமிங் வீடியோஸில் எப்படி கன்வர்ஷன் அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்குறேன். 2 வீடியோவில் எல்லா கன்வர்ஷனும் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸோ டெசிமல் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் 0 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 நம்பர் இருக்கும். ஸோ ஒரு டெசிமல் நம்பரை டினோட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா யூஸ்வலி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 42 இருக்குது அப்படின்னா பேஸ் 10 அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இட்ஸ் அ நார்மல் நம்பர், ஸோ இட்ஸ் அ டெசிமல் நம்பர். இந்த 10 அப்படின்றது எது குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 10 நம்பர் இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் மென்ஷனிங் இட் ஆஸ் பேஸ். இதே பைனரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் எல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பைனரி அப்படின்றது 0 and 1 அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஒரு நம்பர் எழுதணும் அப்படின்னா அதில் 0யும் 1யும் தவிர வேறு எதுவுமே வரக்கூடாது. ஓகே, அதுதான் வந்து பைனரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க, இது வந்து பேஸ் 2 அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 2 எதை டினோட் பண்ணுது அப்படின்னா இந்த 0வும் 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அ பைனரி நம்பர் அப்படின்னு டினோட் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டல் நம்பர்ஸ். ஓகே, ஆக்டல் நம்பர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 8 நம்பர் இருக்கும். ஓகே, 8 நம்பர் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 7 வரைக்கும். ரைட், ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஆக்டல் நம்பர்ஸ். இந்த நம்பர் எழுதும்போது கவனமாக இருக்கணும். என்ன அப்படின்னா 8 வந்து உள்ளே வரக்கூடாது. 8 9 வந்து ஆக்டல் நம்பரில் வராது. ஓகே, ஸோ 7 6 5 பேஸ் 8 போட்டாங்க அப்படின்னா அது ஆக்டல் நம்பர்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 16 நம்பர் இருக்கும். ஓகே, 16 அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 நம்பர் இருக்குது. ஆல்ரெடி நான் இந்த டெசிமலில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ பி சி டி இ அண்ட் எஃப். ஓகே, 60 நம்பர். இங்கே 10, இங்கே ஒரு 6. இது எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 11. ஏ வந்து 11க்கு, பி 12க்கு, 13 for C and 14 for D and 15 and here we have 16th number. ஓகே, ஒரு ஹெக்ஸாடெசிமல் வரும்போது ஏலேருந்து எஃப் வரைக்கும் இருக்கணும். வேறு எந்த ஒரு லெட்டரும் இருக்கக்கூடாது. அது மூலம் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஎஃப் அப்படின்னு எழுதுறது ஹெக்ஸாடெசிமல் நம்பர். ஸோ அதை வந்து யூ கேன் ரைட் இட் ஆஸ் பேஸ் 16. ஸோ இந்த பேஸ் போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த நம்பர் சிஸ்டம் அப்படின்ட்டு எந்த நம்பர் சிஸ்டம்னு நம்ம அந்த நம்பர் எழுதியிருக்கோம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த பேஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. சில இடத்துல எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹெட்டிங்லேயே கொடுப்பாங்க, கன்வெர்ட் தி ஹெக்ஸாடெசிமல் நம்பர் இன்டு டெசிமல் நம்பர் அப்படின்ட்டு. அப்படி கொடுக்கல, சிம்பிளாக வந்து இந்த மாதிரி பேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கூட புரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வைல் ரீடிங் தி நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் ஈஸி தான், பட் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் மறந்தீங்க அப்படின்னா ஓவராலாக அந்த ப்ராப்ளம் நீங்கள் தப்பாக செஞ்சுருவீங்க. ஓகேங்களா. ஸோ நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பேஸ் 10 டெசிமலுக்கு, பேஸ் 2 பைனரிக்கு, 8 வந்து ஆக்டல் நம்பர் சிஸ்டம் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வில் பி ஹேவிங் 16. ஓகே, ஸோ பைனரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேஸ் 2 0 and 1 இருக்கும். அண்ட் ஆக்டலில் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் 8 நம்பர் இருக்கும் 0லேருந்து 7 வரைக்கும். அண்ட் டெசிமல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் டெசிமல் நம்பர் 0லேருந்து 9 வரைக்கும். அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும், அதுக்கப்புறம் ஏலேருந்து எஃப் வரைக்கும். ஓகே, ஸோ இதில் 2 நம்பர்ஸ் அண்ட் இதில் வந்து 8, இதில் வந்து 10, அதில் வந்து 16. ஓகே, 2 8 10 16 வேறு எந்த நம்பரையும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து கன்வர்ஷன் பார்ப்போம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பைனரியிலேருந்து டெசிமல்லேருந்து பைனரிக்கு எப்படி போகிறது, ஆக்டலுக்கு எப்படி மூவ் ஆகுறது, அண்ட் சிமிலர்லி
ஹெக்ஸாடெசிமலுக்கு எப்படி மூவ் ஆகுறது அப்படின்றத 5 to 10 மினிட்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ we will discuss in the next video. Stay tuned. If you like this video, share with your friends and subscribe to my channel. Thank you so much. Happy learning.